பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். 23/11/2025 ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் முடிவு மற்றும் 8ஆம் அதிகாரம் துவக்கம் 10 கேள்விகளுக்கான பதில்கள். முதலாம் கேள்விக்கான பதில் 15 மூலம். 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். முதலாம் கேள்விக்கான பதில் 15 மூலம். 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும். 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும். 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில் நோவாவும் அவனோடிருந்த உயிர்களும். 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில் நோவாவும் அவனோடிருந்த உயிர்களும். 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில் 150 நாட்கள். 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாலாம் கேள்விக்கான பதில் 150 நாட்கள். 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில் காற்று. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில் காற்று. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில் 150 நாள். 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில் 150 நாள். 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில் அரராத் மலை. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில் அரராத் மலை. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில் மலை சிகரங்கள். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில் மலை சிகரங்கள். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒன்பதாம் கேள்விக்கான பதில் காகம். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒன்பதாம் கேள்விக்கான பதில் காகம். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 10ஆம் கேள்விக்கான பதில் புறா. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 10ஆம் கேள்விக்கான பதில் புறா. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 26/11/2025 மத்தேயு 5ஆம் அதிகாரம் தொடர்ச்சி 10 கேள்விகளுக்கான பதில்கள். முதலாம் கேள்விக்கான பதில் எருசலேம். 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். முதலாம் கேள்விக்கான பதில் எருசலேம். 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில் சத்தியம். 5ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். இரண்டாம் கேள்விக்கான பதில் சத்தியம். 5ஆம் அதிகாரம் 34 மற்றும் 35 வசனங்கள். மூன்றாம் கேள்விக்கான பதில் தீமை. 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில் தீமை. 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில் தீமை. 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில் தீமை. 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில் இயேசு. 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில் இயேசு. 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில் அங்கி. 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில் அங்கி. 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில் 2 மைல். 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில் 2 மைல். 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில் முகம் கோணாதே. 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில் முகம் கோணாதே. 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஒன்பதாம் கேள்விக்கான பதில் சிநேகிக்க வேண்டும். 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். ஒன்பதாம் கேள்விக்கான பதில் சிநேகிக்க வேண்டும். 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 10ஆம் கேள்விக்கான பதில் ஆசீர்வதிக்க வேண்டும். 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 10ஆம் கேள்விக்கான பதில் ஆசீர்வதிக்க வேண்டும். 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். பிரியமானவர்களே, 23/11/2025 ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் முடிவு மற்றும் 8ஆம் அதிகாரம் துவக்கம் மற்றும் 26/11/2025 மத்தேயு 5ஆம் அதிகாரம் தொடர்ச்சி 10 கேள்விகளுக்கான பதில்கள் இவைகளே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.